மெமோரண்டம் ஆர்பிஐ கைட்லைன் இருக்கா? சர்ஃபேஸ் ஆக்ட் ரொம்ப ஆபத்தானது. டிஆர்டி எப்போ போகலாம்? எல்லா லோனுக்கும் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்க்கறது? பேங்க்குக்கு கால் பண்ணி எந்த டீட்டெயிலும் கேட்காதீங்க. அது உங்களுக்கு ஆபத்தானது. பேங்க்கு நீங்கள் கேட்குற டீட்டெயில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? வணக்கம், நான் அட்வொகேட் செங்கல்பட்டு பாண்டியன் பேசுகிறேன். ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நிறைய பேர் லோன்னால நிறைய பேர் மாட்டிக்கிட்டு அவதிப்படுறாங்க. அதுக்காக நான் இதை போடுறேன். இன்றைக்கி லோனில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம வந்து லோனோட மெமோரண்டம் தெளிவாக வாங்கி படிச்சிருங்க. மெமோரண்டம் எல்லாமே ஆர்பிஐ கைட்லைனில் தான் இருக்கா? அது உங்களுக்கு தெளிவாக புரியுதா? ரெண்டாவது அதுக்கு உண்டான அக்னாலஜ்மெண்ட் கேளுங்க. அது நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்துருங்க. அது நீங்கள் ஒரு காப்பியும் கேட்கலாம், உங்களோட ரைட்ஸும் கூட. அதுக்கு அடுத்து நீங்கள் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமாக போட்டு வைங்க. ஏன்னா எல்லா லோனுக்கும் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். அது வந்து நாளைக்கு நீங்கள் லோன் வாங்கினவங்க கட்ட முடியல, இறந்துட்டாங்கனாக்கா அது கிளைம் பண்ணிக்கலாம். ஆக்சிடென்ட் ஆகிட்டாக்கா அதுவும் அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். ரெண்டாவது லோன் வாங்கினவங்களுக்கு ஜாப் சூழ்நிலை அந்த மாதிரி என்ன ஆகிட்டாலும் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம். ரெண்டாவது இன்சூரன்ஸ் வந்து பேங்க்கு தான் போடணுன்ற அவசியம் கிடையாது. அது இங்கே தான் இன்சூரன்ஸ் போடணுன்றலாம் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ரெகுலராக ஒரு இடத்துல இன்சூரன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற பர்சனாக இருந்தாக்கா அங்கே நீங்கள் வந்து இந்த லோனுக்கு உண்டான இன்சூரன்ஸை போட்டுக்கலாம். அப்படி இல்லை பேங்க்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி தரதாலும் தாராளமாக பண்ணி தரலாம். பட் இந்த ரெண்டாவது இந்த மெமோரண்டம் ப்ளஸ் இந்த இன்சூரன்ஸை மட்டுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணதுனால நான் நடத்தின கேஸ் ஒன்று செங்கல்பட்டு டிஎம்சி கோர்ட்டில் ஒரு ஒரிஜினல் சூட் ஒன்று பேரோவருக்கு ஃபேவராக, அதாவது கடன் வாங்குறவங்களுக்கு ஃபேவராக வந்து ஆர்டர் ஆகிடுச்சு. அது கேஸும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த 2 விஷயம் மட்டும் தெளிவாக பார்க்கணும். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டில் போடுறாங்களா இல்லை டெமினிஷன் போடுறாங்களான்ட்டு நீங்கள் தெளிவாக பாருங்கள். ஏன்னா ஃப்ளாட்டில் தான் இப்போ எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப ஆபத்தானது. டெமினிஷன் வந்து தான் எல்லாருக்குமே அதுதான் நியாயமான இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் இதை பற்றி ஃப்ளாட்டு டெமினிஷன் மட்டும் கொஞ்சம் தெளிவாக உங்கள் பேங்கர்ஸ் கிட்ட கேளுங்க. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். தேவைப்பட்டால் நான் அது இன்னொரு வீடியோவாக போடுறேன். ரெண்டாவது அடுத்து பேங்க்குக்கு எப்போவுமே கால் பண்ணி மட்டும் பேசாதீங்க. அந்த டீட்டெயிலே கேட்காதீங்க. அது உங்களுக்கு தான் ரொம்ப ஆபத்தில் முடியும். எப்போவுமே பேங்க்குக்கு நீங்கள் ஆர்பிஐடி மூலமாக அனுப்புகிற டீட்டெயில் தான் உங்களுக்கு நிற்கும். அதை வச்சு நீங்கள் வந்து நாளைக்கு பேங்க் உங்கள் பேரில் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கும்போது நீங்கள் ப்ராப்பராக டிஃபென்ஸ் எடுக்கலாம். எல்லாராலையும் இஎம்ஐ கரெக்டாக கட்ட முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரத்தில் கட்ட முடியாத சூழ்நிலை வரலாம். யாரும் தொடர்ந்து 3 இஎம்ஐ நீங்கள் ப்ராப்பராக கட்டலைனாக்கா பேங்க் வந்து உங்களை அதோட நான் பர்ஃபார்மிங் அக்கௌண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டை மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து அதிகமாக தொல்லை பண்ணாமல் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து அடமானமாக கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா ப்ராப்பர்ட்டி. நீங்கள் வாங்கின லோன் வந்து ஒரு 5 லட்சமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுத்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 30 லட்சமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 5 லட்ச ரூபா லோனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் பெனால்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு 30 லட்சத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேரில் வந்து சர்ஃபேசி ஆக்டில் வந்து சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அதுவும் மாவட்டத்தில் வந்து ஆர்டரை வாங்கி உங்கள் வீட்டை வந்து ஜப்தி பண்ணுறது சூழ்நிலைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதை நீங்கள் மீட்கிறதுக்கு அதுக்கப்புறம் டிஆர்டி போக வேண்டியதாக இருக்கும், அப்புறம் டிஆர்ஏடி போக வேண்டியதாக இருக்கும். இது வந்து தேவையில்லாத உங்களுக்கு மன உளைச்சல் ஆகிடும். அதனால் உங்களால் இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக உங்கள் பேங்க்குக்கு ப்ராப்பராக ரிட்டர்னில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. எதனால் கட்ட முடியல, உங்களுக்கு இந்த கிளைம் பண்ணுறதுக்கு உண்டான இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஏதாவது இருக்கா, ரெண்டாவது வேலை போயிடுச்சா, இந்த மாதிரி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அவங்க அதுலேருந்து ஒரு சில இஎம்ஐயை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்துருவாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியும் அந்த இஎம்ஐ பே பண்ணிவிடுவாங்க. இதை நீங்கள் ப்ராப்பராக பார்க்க தவறிட்டீங்கன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டி ஜப்தி ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான எல்லா சான்சஸும் இருக்குது. ரெண்டாவது பேங்க்குக்கு இந்த சம்மந்தமாக நீங்கள் வந்து மெமரண்டம், ரெண்டாவது இன்சூரன்ஸ் காப்பி, அப்புறம் ஃப்ளாட் ரேட்டு, இந்த கம்யூனிகேஷன் இதில் எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் பண்ணி பேங்க் எதுவும் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கல, உங்களோட மெமரண்டம் காப்பி நீங்கள் கேட்டு காப்பியும் உங்களுக்கு கொடுக்கல, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு வந்து நான் வந்து ஃப்ளாட்டில் இருக்குது எனக்கு டிமினிஷனாக மாற்றி தாங்கன்னு சொல்லி கேட்டீங்க, அதையும் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கலனா இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணால் ஆம்புஸ்மேன் ஆர்பிஐயில் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஆம்புஸ்மேன் என்ன பண்ணுவாங்க, ஒரு சமைச்சு வர வச்சு என்ன ஏது நடந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக எடுத்துகிட்டு உங்கள் ப்ராப்ளத்தை இம்மீடியட்டாக ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. அப்படி ரெக்டிஃபை பண்ண முடியல, பேங்க் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலைனாக்கா இம்மீடியட்டாக உங்களை வந்து கன்சியூமருக்கு போக சொல்லி உங்களுக்கு அட்வைஸும் கொடுத்துருவாங்க. அது ப்ராப்பர் ரிப்ளைவும் கொடுத்துருவாங்க. இதே நீங்கள் எடுத்துக்கிட்டு கன்சியூமர் கோர்ட்டுக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபேவராக ஆர்டர் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு உண்டான மன உளைச்சல், அலைச்சல், கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு உண்டான சார்ஜஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து அவங்க ரிவோக் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டையும் நார்மலாக மாற்றி கொடுத்துருவாங்க. இது சம்மந்தமான உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னோடய மெயில் ஐடி நான் உங்களுக்கு தரேன், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வேணும்னா அது ஒரு 1 ஹவர் வீடியோவாக இருக்குது. அது வேணுன்றவங்க நீங்கள் வந்து எனக்கு டைரெக்டாக மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோ இன்னும் கொஞ்ச நாளாக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நான். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது லோன் வாங்கியிருக்காங்கன்னா இம்மிடியேட்டாக அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஏன்னா பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இழப்பு தான். அவங்க ஒவ்வொரு நாளுக்கும் வட்டி போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டினியூன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் அடுத்த இதில் உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள்.
இப்போதைக்கு அட்வொகேட் பாண்டியன், செங்கல்பட். பாய்.